அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த மே 19ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியானது ஆரம்பமாகிறது. இதனால இந்த மேசராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன? இந்த சுக்கிர பயிற்சியானது மேசராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறதா, இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா மீண்டும் கஷ்டங்களை ஏற்படுத்த போகிறதா, பல விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். அதே போல் இந்த மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுதா, அந்த மாற்றங்கள் அவர்களுக்கு பிடித்த மாதிரி அமைச்சிக்க போகிறாங்களா, இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா அமையக்கூடியதாக காணப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மேசராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்த்தீங்கன்னா மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த விஷயத்தை செய்கிறதுனால உங்களுக்கு அந்த கஷ்டங்களும் அந்த துன்பங்களும் ஆனது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாகவே குறைய தொடங்கும். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். சுக்கிரன் காதல் நாயகன், களத்திரகாரகன், சுகபோகங்களில் பார்த்தீங்கன்னா அதிபதி. மீனராசியில் உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் ராகுவுடன் இணைவதுதான் சிறப்பம்சமே. 18 ஆண்டுகளுக்கு பிறகு மீனராசியில் பயணம் செய்யக்கூடிய ராகுவுடன் உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் இணைவது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகிறது. சில ராசிக்காரர்கள் விபரீத ராஜ யோகத்தினால பணமழையில் நினைய போகின்றார்கள். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேசராசி அன்பர்களே, சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 12வது இடத்தில் அமரப்போகிறார். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியினுடைய 2வது 7வது அதிபதியானவர். சுக்கிரன் 12வது வீட்டில் உச்சம் பெறுவதனால விபரீத ராஜயோகங்கள் கிடைக்க போகிறது. சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். பண வருமானங்கள் அதிகரித்தாலும் விரயஸ்தானத்தில் சுக்கிரன் அமரப்போவதனால வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களையும் நீங்கள் வாங்குவீர்கள். பணம் வரும்போது பார்த்தீங்கன்னா பத்திரப்படுத்துங்கள். அதேபோல் வாழ்க்கை துணையுடன் நெருக்கங்களும் அதிகரிக்கும். ராகுவும் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா கூட்டணி சேருவதனால உங்களுக்கு விபரீத ராஜயோகமும் கோடீஸ்வர யோகங்களும் தேடி வரப்போகிறது. கடந்த சில வாரங்களாக உச்சம் பெற்று மீனராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கிரன் ஏப்ரல் 25ஆம் தேதி மேசராசிக்குள் நுழைகிறார். இந்த ராசியில சுக்கிரன் 25 நாட்கள் இருக்கிறார். அதன் பின் மே 19ஆம் தேதி மேசராசியில் இருந்து ரிஷப ராசிக்குள் ஆட்சி பெற்று பிரவேசிக்கிறார். உங்களுடைய ராசியில குரு மற்றும் சுக்கிரன் சேர்ந்து சுப பலன்களை கொடுக்க போகின்றனர். வாழ்க்கையில வெற்றிகள் கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்களும் இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றங்களும் இருக்கும். பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருக்க போகிறது. வேலை செய்யக்கூடிய இடத்தில் முன்னேற்றங்களும் உண்டாகும். பாராட்டுகள் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் செல்வங்களும் பெருகும். குரு சுக்கிரன் ஆகியோர் மாதம் முழுவதுமே நன்மைகளை செய்வார்கள். அதே போல இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். அதனால உங்களுக்கு பொறுமை அவசியம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதனால ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. ஆனாலுமே குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலையை காணப்படும். அதேபோல் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நடப்பதனால உறவினர்களினுடைய வருகையினால் வீட்டில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் பார்த்தீங்கன்னா பெருக்கெடுக்கும். அதேபோல் பணப்பழக்கங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கும். புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையும் சிலருக்கு ஏற்படக்கூடும். புதிய மின்சார மின்னணு சாதனங்களை நீங்கள் வாங்குவீர்கள். உறவினர்களால் ஆதாயங்களும் உண்டாகும். அதேபோல் குடும்ப உறுப்பினர்களினுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புண்ணிய தலங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது ஏற்படும். குடும்பத்துடன் சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு ஏற்படும். பிள்ளைகளினுடைய வேலை மற்றும் படிப்புக்காக சிலருடைய சிபாரிசை நீங்கள் நாட வேண்டியும் இருக்கும். அலுவலகத்தில் பணிச்சுமைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய வேலைகளில் மிகுந்த கவனங்கள் தேவை. சிலருக்கு இடமாற்ற
இடமாற்றமும் ஏற்படக்கூடும். அதிகாரிகளினுடைய ஆதரவை எதிர்பார்க்க முடியாது. அதே போல் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அரசு பணியில் இருப்பவர்கள் தங்களுடைய பணிகளில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும். சக போட்டியாளர்களால் மறைமுக பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே அதனால் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. பற்று வரவில் தவறுகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும். அதேபோல் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்தபடியே வாய்ப்புகளும் கிடைக்கும். வருமானங்களும் அதிகரிக்கும். சிலருக்கு அரசாங்கத்தினுடைய பாராட்டும் விருதுகளும் பார்த்திங்கன்னா கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் மாணவர்கள் கூடுதல் முயற்சி மேற்கொண்டால்தான் மேற்படிப்பையும் தொடர முடியும். அதற்கு ஆசிரியர் மற்றும் பெற்றோரினுடைய ஆலோசனை பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாகவும் இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டாகும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள், ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகள் கிடைக்கக்கூடும். நீங்கள் கடுமையாக உழைக்க தயங்காதவராக இருப்பீர்கள். நேரத்தினுடைய அருமையை உணர்ந்தவர். அதனால் இந்த மாதங்களில் பார்த்திங்கன்னா எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு உண்டாகலாம். புதிய நண்பர்களினுடைய சேர்க்கைகளும் உங்களுக்கு ஏற்படும். திறமையாக எதையுமே நீங்கள் சமாளிப்பீர்கள். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடக்கும். பொருள் வரவையும் கொடுக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் மேன்மையும் உண்டாகும். வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்களும் கிடைக்கும். ஆனால் வாடிக்கையாளர்களை நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றங்களை காண்பார்கள். நிலுவையில் உள்ள தொகை சேரும். அதேபோல் சிலருக்கு வேலை மாற்றங்களும் ஏற்படும். கணவன் மனைவியினுடைய உறவுகள் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தெய்வ நம்பிக்கையும் உங்களுக்கு கூடும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறையை காட்டுவீர்கள். பெண்களுக்கு திறமையாக சமாளித்து எந்த பிரச்சனையிலுமே பார்த்திங்கன்னா சாதகமான முடிவையும் பெறுவீர்கள். இழுப்பறியாக இருந்த காரியங்களில் எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும். கலைத்துறையினருக்கு தகுந்த மரியாதையும் மதிப்பும் கிடைக்கும். விருதுகள் கிடைக்கும். தேவையான பண உதவியும் கிடைக்கும். கடன் தொல்லையும் உங்களுக்கு குறையும். அதேபோல் தொழிலினுடைய போட்டிகள் நீங்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கும். அதேபோல் கூடுதலாக உழைக்க வேண்டியும் வரும். மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி ஒற்றுமையும் உண்டாகும். எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள் மூலமாக நன்மைகளும் உண்டாகும். மாணவர்களுக்கு தேர்வுகள் பற்றிய பயம் நீங்கும். கல்வியில் முன்னேற்றங்கள் காணப்படும். அடுத்ததாக இந்த மேசராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பை நீங்கள் பெறப்போகின்றீர்கள். அதே போல் பணவரவுகளானது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் மனதில் ஏதேனும் டென்ஷன்கள் உங்களுக்கு உண்டாகலாம். உடல் சோர்வுகளும் வரலாம். உங்களுடைய முயற்சிகளில் சாதகமான ஒரு பலன்கள் இப்பொழுது கிடைக்கப் போகிறது. புதிய நபர்களினுடைய அறிமுகமும் அவர்களால் நன்மையும் ஏற்படும். வீடு வாகனங்கள் தொடர்பான செலவுகள் உங்களுக்கு இப்பொழுது குறைய ஆரம்பித்துவிடும். அதேபோல் வழக்கு விவகாரங்களில் கவனங்கள் தேவை. அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் தொழில் வியாபாரங்கள் தொடர்பான பணிகளில் இருந்த தடங்கல்கள் பார்த்திங்கன்னா நீங்கும். அதேபோல் உங்களுக்கு சாதகமான பேச்சானது வியாபார விருத்திக்கு பார்த்திங்கன்னா கை கொடுக்க போகிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணியினுடைய தொடர்பாக அலைய நேரிடலாம். குடும்பத்தில் இருந்து சிறு சிறு பிரச்சனைகள் இப்பொழுது சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நன்மைகளும் உண்டாகும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் பிள்ளைகளினுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி செய்ய முற்படுவீர்கள். உறவினர்களுடைய வருகைகளும் உங்களுக்கு இருக்கும். எடுத்த காரியங்களை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பணவரவுகள் எதிர்பார்த்தபடியே இருக்கும். சாதகமான பேச்சானது வெற்றிக்கும் உதவும். மாணவர்கள் பாடங்களை நன்கு படித்து மற்றவர்களுடைய மதிப்புக்கு ஆளாவார்கள். திறமையான உங்களுடைய செயல்பாடுகள் வெற்றிக்கு உதவும். போட்டிகளும் உங்களுக்கு குறையும். மேலும் பரிகாரமாக செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை தீபமேற்றி வழிபட, வயதான தம்பதிகளிடம் ஆசீர்வாதம் பெற, எல்லா காரியங்களிலுமே உங்களுக்கு நன்மைகளும் உண்டாகும். செய்தொழில் உங்களுக்கு சிறக்கும். மேலுமே உங்களுடைய வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா தீபங்களை அன்றாடம் ஏற்றி உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வங்களை வழிபட வேண்டும். அதே போல் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தோறுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை நினைத்து அவருக்கான ஒரு நெய் தீபங்களை மறக்காமல் ஏற்றுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் இந்த மேசராசி நேயர்கள் செய்துக்கோங்க.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.